ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/5/2026 சித்திரை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருப்பது யோக பலத்தை எடுத்து தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம். இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்கு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களை ஓவர்டேக் செய்து வெற்றிகளுக்கு சென்று கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அனுகூலங்களும் சாந்தங்களும் எதிர்பார்க்காத முடிவுகளும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த பணத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். புதிய தொழில் அமைப்பு தலைகீழாக இருந்த சங்கடங்களை பரிபூர்ண நிவர்த்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எல்லா விதத்திலும் தெரியாத ஒரு புதிர் மனதில் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல்களை தீர்ப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை யோகத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய
ராசிக்காரர்கள் குடும்பத்தில், தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புதிய தொழில் கிடைப்பது மனதில் தெளிவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம் ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக தனிப்பட்ட செல்வாக்குகள் யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான அற்புதமான அமைப்பு. அசையாமசையா பொருள் சேர்க்கை, இயற்கைக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழிலில் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புது முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. மேலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோகத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.